கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 10:4 வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. துன்மார்க்கன் தேவனை தேடுவதில்லை. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அஷ்டை பண்ணுகிறான். அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவனையும் அக்கிரமும் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கன் புல்லை போல் தலைத்து அநேக செல்வ திரட்சி இருந்தாலும் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்மை எதிர்த்து வருகிற சத்துருவின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எக்காலத்திலும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது அவர் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்து கொள்வார். புலம்பல் 3:24 வாசிக்கிறோம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நம்முடைய பிரச்சனையான நேரங்களில் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆதியாகமம் 24:27 வாசிக்கிறோம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் மேல் இருந்த கிருபை எலியேசரை சரியாக வழி நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலைகளிலும் போராட்டமான சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்பும்போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், அதிசயமாக நம்மை வழி நடத்தும். அவருடைய கிருபையும் அவருடைய உண்மையும் அவர் நம்மை விட்டு நீக்கவில்லை. சங்கீதம் 32:10 துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.